ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய டிப்ஸ் பார்க்க போகிறோம். நாம் எல்லாரும் வீட்டில் அதிரசம் செய்யும்போது அதில் பக்குவ பிழையாலோ இல்லை வேறு ஏதாவது காரணத்தினாலோ இந்த மாதிரி அதிரசம் பிஞ்சு போயிடும் இல்லைங்களா? இதனால் நமக்கு நிறைய மன வருத்தம் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் நமக்கு சமையலே செய்ய வர மாட்டேங்குது அப்படிங்கிற ஃபீலிங்ஸ் கூட ஏற்படுங்க. இந்த மாதிரி பிஞ்சு போகிற மாவில் கூட புசு புசுன்னு பூரி மாதிரி அதிரசம் செய்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி அதிரசம் செய்கிறதுக்காக 2 கிலோ அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்குறேங்க. இதில் சொல்கிற அளவு வச்சு 1/2 கிலோ அளவுக்கு கூட நமக்கு செஞ்சால் கரெக்டாக வரும். முதல் டிப்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம பச்சரிசி ஊற வைக்கும்போது அதிக நேரம் ஊற வைக்கணும். அதாவது நான் இன்றைக்கி 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். நான் நைட்டு தூங்க போகும்போது ஊற வச்சுட்டேன், காலையில் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நல்லா ஊறிடுச்சு. இந்த டைமில் நாம் இந்த மாதிரி அரிசியை ஒரு துணியில் வச்சு காய போட்டுடலாம். நம்ம டைரெக்டாக வெயிலில் போட்டு காயவே போடக்கூடாது. இதுதான் டிப் நம்பர் 2. அதாவது டைரெக்டாக வெயிலில் காய போடாமல் நம்ம ஃபேன் காற்றுலேயே நாம் இதை காய வச்சு எடுத்துடணும். அடுத்ததாக 3வது டிப்ஸ் என்ன அப்படின்னா, நாம் இதை ரொம்ப நேரம் ட்ரை பண்ணவும் விடக்கூடாது. அதாவது அதிக நேரம் காய விடக்கூடாதுங்க. நாம் இதை துணியில் காய போடுறதுனால அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே துணி சீக்கிரமாக இழுத்து எடுத்துடும். ஸோ லைட்டான ஈரம் தான் அதில் இருக்கும். ஸோ லைட்டாக காஞ்ச உடனேயே நாம் இதுலேருந்து மாவு தயார் பண்ணி எடுத்துடணும். ஸோ இதை நம்ம பார்க்கும்போது பாருங்கள், இது நல்ல வரன்னு காயலை, லைட்டாக ஒரு ஈரப்பதம் அதில் இருந்துட்டு தான் இருக்குது. இந்த டைமில் நாம் கொஞ்சம் ஏலக்காயும் ஒரு பீஸுக்கு சுக்கும் சேர்த்துக்கலாம். நல்ல வாசனையாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். நான் இன்றைக்கி 2 கிலோ அரிசி செய்கிறதால மெஷின்லேயே கொடுத்து அதிரசத்துக்குன்னு சொல்லி அரைச்சி வாங்கிட்டோம். சப்போஸ் நீங்கள் 1/2 கிலோ அரிசிக்கு நீங்கள் ஊற வச்சு எடுத்தீங்கன்னா நீங்கள் மிக்ஸி ஜார்லேயே செஞ்சு எடுத்துடலாம். இடியாப்பத்துக்கு ஜலிக்கிற மாதிரி நல்ல நைஸாக மாவை ஜலிச்சு எடுத்துகிட்டு கடைசியாக கொஞ்சமாக தறி போட்டுக்கோங்க. அதாவது நம்ம புட்டுக்கெல்லாம் சேர்த்துப்போம் இல்லைங்களா, தறி மாதிரி, அந்த மாதிரி கொஞ்சம் கடைசியாக கொஞ்சமாக சேர்த்துக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும். அடுத்ததாக 4வது டிப் என்னென்னா, நம்மளோட வெல்லத்தோட அளவு. அதாவது 1 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ வெல்லம் கரெக்டாக இருக்குங்க. இப்போ நான் 2 கிலோ அரிசி எடுத்துருக்கிறேன் இல்லைங்களா, அதுக்காக நான் 1/2 கிலோ அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்கிறேன். 5வது டிப் ரொம்ப முக்கியமான டிப்புங்க. அதாவது தண்ணியோட அளவு. நம்ம வெல்லத்தில் ஊற்றுறோம் இல்லைங்களா, இந்த தண்ணியோட அளவு. நான் 2 கிலோ அரிசி எடுத்துருக்கிறதால 2 கிளாஸுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேன். இந்த 1 கிளாஸ் அளவு தண்ணி 100 மில்லிக்கு இருக்கும். சப்போஸ் நீங்கள் 1/2 கிலோ அரிசி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 50 மில்லி அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க, கரெக்டாக இருக்குங்க. நான் இன்றைக்கி 2 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ வெல்லம், அதே மாதிரி 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கிறேன். இப்போ நல்லா இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். கரைச்சி எடுத்துகிட்டு இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா இதில் நிறைய தூசி இருக்கும். ஸோ நம்ம வடிகட்டி எடுத்து யூஸ் பண்ணுறதான் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துடலாம். வடிகட்டி எடுத்துகிட்டு இதை நம்ம மறுபடியும் இன்னொரு பாத்திரத்தில் ஊற்றி நம்ம கொதிக்க விட்டுக்கலாங்க. 6வது டிப் என்னென்னா, நம்ம பாகுபதம் பார்க்குறதாங்க. இதை நம்ம முதல்லையே இந்த மாதிரி தண்ணியில் விட்டு பார்த்துணும். இந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்போது பாருங்கள், லைட்டாக பிரிஞ்ச மாதிரி இருக்கும். நமக்கு அந்த தண்ணியிலேயே லைட்டாக மிக்ஸ் ஆகுது பாருங்கள். மறுபடியும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா காய்ச்சிட்டு மறுபடியும் நம்ம பதம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கையிலேயே உருண்டு வந்துடும். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது அது தண்ணியில் கொஞ்சம் கூட மிக்ஸ் ஆகாது, நம்ம கையிலேயே முழுசாக உருண்டு வந்துடும். இந்த டைமில் நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். இதுக்கு மேலேயே நம்ம காய்ச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா அது ரொம்ப கல் மாதிரி இருக்கும் நம்மளுடைய அதிரசம். அதனால் நம்ம சாஃப்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம மாவு இந்த மாதிரி கொட்டிடலாம். நம்ம ஒரு கையில் எடுத்து மாவு கொட்டும் போதே இன்னொரு கையில் இந்த மாதிரி கரண்டியோ இல்லை ஒரு கட்டையோ வச்சு நல்ல கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். நான் இன்னும் ஃப்ளேம் ஆஃப் பண்ணலை, சிம்மில் தான் வச்சுருக்கிறேன். நல்ல சூடாக இருக்குது. இந்த சூட்டிலேயே வச்சு இந்த மாவை நல்லா கிளறும் போது இந்த மாவு நல்லா வெந்துடும் நமக்கு. அதாவது ஒரு 3/4 வாசி நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அதிரசம் போட்டு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். உள்ளுக்குள்ள மாவும் நல்லா வெந்துடும் நமக்கு சீக்கிரமாக. இதுதான் டிப் நம்பர் 6. அதாவது நம்ம மாவை நல்லா இந்த மாதிரி சூட்டிலேயே வச்சு கிளறும் போது தான் மாவு நல்லா வேகும். ஒரேடியாக மாவை எல்லாத்தையும் கொட்டாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கொட்டி கிளறும் போது ஈஸியாகவும் இருக்கும். மாவு எல்லா இடத்துலையும் ஈவனாகவும் இருக்கும். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கிளறி எடுத்துட்டோம். இப்போ நல்லா கிளறி முடிச்சதுக்கப்புறமா நல்லா காய்ச்சின எண்ணெயை இந்த மாதிரி மேலே ஊற்றிடுங்க. சப்போஸ் நீங்கள் காய்ச்சாத எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா எண்ணெயோட ஸ்மெல் அதிரசத்துலேயும் வந்துட்டு இருக்கும். அதனால் ஒரு அதிரசத்துக்கு மேலே உங்களால் சாப்பிடவே முடியாது. ஸோ எப்போவுமே காய்ச்சின எண்ணெயை இதுக்கு மேலே ஊற்றிடுங்க. நான் செக்கெண்ணெய் யூஸ் பண்ணுறதால நல்லா காய்ச்சின கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இன்றைக்கி. இந்த மாதிரி மேலே ஊற்றிட்டு நாம் ஒரு 4 மணி நேரம் வெயிட் பண்ணணுங்க. ஒரு 4 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கும் நமக்கு.
டிப் நம்பர் 7 என்ன அப்படின்னா, நாம் இந்த மாதிரி உருண்டைகளை இந்த மாதிரி உருட்டும் போது அதில் வெடிப்பு இருக்கக்கூடாதுங்க. அந்த மாதிரி வெடிப்பு இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய அதிரசம் வெடிச்சு போயிடும், அதே மாதிரி பிஞ்சு போயிடும் எண்ணெயில் போட்டிங்கன்னா. ஸோ எப்போவுமே நம்ம கையில் எடுக்கும்போது சாஃப்டாக இருக்கணும். நமக்கு பாருங்கள், இந்த மாதிரி வளவளன்னு இருந்தால் தான் நமக்கு அதிரசம் சாஃப்டாக இருக்கும், நமக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு வாழை இலையை எடுத்து வச்சுட்டு நிறைய உருண்டைகளை நம்ம எடுத்து வச்சுட்டு செய்யும்போது செய்கிறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும். இப்போ நம்ம நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் போட்டுட்டோம் பாருங்கள், இது எப்படி உப்பி வருதுன்னு. நல்லா பூரி மாதிரி புசு புசுன்னு வரும் பாருங்கள். மேலே எலும்பி வரும்போது பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்கும், அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு சைடு நல்லா வெந்துடுச்சு, நல்ல பூரி மாதிரி எப்படி உப்பி வருது அப்படின்னு. இந்த டைமில் நாம் திருப்பி விட்டுக்கலாம். அதாவது ஒரு சைடு நல்லா வேகும்போது அது நல்லா மேலே எலும்பி வந்துடும் இல்லைங்களா, அந்த டைமில் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டுட்டு ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் நாம் ஒரு கரண்டி வச்சு அதில் இருக்கிற எண்ணெய் மொத்தத்தையும் எடுத்துடணுங்க. அதாவது இது புசு புசுன்னு இருக்குதேன்னு நினச்சிட்டு அப்படியே தூக்கி வச்சு நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு ஜல்லிக்கரண்டி யூஸ் பண்ணி அதில் இருக்கிற எண்ணெய் மொத்தத்தையும் நல்லா எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு தட்டில் போட்டு வச்சுட்டு நம்ம ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சிடலாங்க. அடுத்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப்ஸுங்க. அதாவது நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு செஞ்சும் கூட சம்டைம்ஸ் நமக்கு அதிரசம் சரியாக வராமல் போயிடும். அதுக்கு காரணம் என்னென்னா, அந்த அரிசியோட குவாலிட்டியாக கூட இருக்கலாம். எல்லா பச்சரிசிக்கும் அதோட தண்ணி அளவு கரெக்டாக இருக்கவே இருக்காதுங்க. அந்த குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அந்த தண்ணியோட அளவு மாறுபடும். ஸோ இதை நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அதிரசம் அந்த எண்ணெயில் எப்படி பிஞ்சு கிடக்குதுன்னு. உங்களுக்கு பாகுபதம் சரியாக வராமல் இருந்தாலோ இல்லை தண்ணியோட அளவில் மாறுபாடு இருந்தாவோ இந்த மாதிரி அதிரசம் வராமல் போயிடும். ஸோ நம்ம மாவும் வீணாக போயிடும், நம்ம எவ்வளோ காசு செலவு பண்ணி வச்ச அந்த வெல்லம் எல்லாமே வீணாக போயிடும். ஸோ இந்த மாவு வச்சு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு திகைச்சிட்டு இருப்போம். அந்த டைமில் இந்த டிப்ஸ் கண்டிப்பாக யூஸ் ஆகும். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறதுக்காகவே ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி கம்மியாக சேர்த்து கொஞ்சம் மாவு பிசைஞ்சு வச்சுருந்தேன். பாருங்கள், இந்த மாவை நம்ம கையில் எடுக்கும்போது சாஃப்டாக இருக்காது. நான் அந்த மாவு பாருங்கள் நிறைய இடத்துல வெடிப்பு தன்மையோடு இருக்கும். இந்த மாதிரி நம்ம மாவு செஞ்சு போட்டோம் அப்படின்னா நமக்கு அதிரசம் கரெக்டாக வராது. ரொம்ப ஈஸியாக நாம் இதை சரி பண்ணிடலாம். இதுக்காக நாம் யூஸ் பண்ணுறது காய்ச்சின பால். இந்த பால் பார்த்திங்கன்னா நல்லா காய்ச்சி வச்சுருக்கிறேன். இந்த பால் நம்ம ஊற்றும் போது லைட்டாக சூடோடு இருக்கணும். நம்ம மாவில் ஊற்றும் போது லைட்டாக சூடாக இருந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும் நமக்கு. இந்த மாதிரி எவ்வளவு நமக்கு தண்ணி தேவையோ, அதாவது எந்த அளவுக்கு தண்ணி கம்மியாக இருக்கோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி பால் எடுத்து அந்த மாவில் நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அதிரசத்துக்கு எப்படி நம்ம உருண்டை போட்டு நம்ம கையில் எடுத்து பார்ப்போமோ அந்த மாதிரி நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது மாவு நல்ல மொழு மொழுன்னு எந்த விதமான வெடிப்பும் இல்லாமல் நமக்கு சாஃப்டாக இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி நமக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய அதிரசம் சூப்பராக வரும் அப்படின்னு அர்த்தம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம பால் சேர்த்துருக்கிறதால நம்ம தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா இது கரெக்டாக வராமல் கூட போயிடலாம். ஸோ எப்போவுமே இந்த மாதிரி அதிரசத்தில் ஏதாவது பிழை பண்ணிங்க அப்படின்னா இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததான் நம்ம சொல்ல போகிறது என்னென்னா, சப்போஸ் உங்களுக்கு தண்ணியோட அளவு அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்காக நம்ம எடுத்துக்கிறது கோதுமை மாவு. எந்த அளவுக்கு நமக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நாம் 1 டீஸ்பூனோ இல்லை 2 டீஸ்பூனோ சேர்த்து நாம் அந்த பிசைஞ்சு மறுபடியும் நம்ம அதிரசம் போட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த சாஃப்டாகவும் இருக்கும் நமக்கு. அதே மாதிரி அதிரசம் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இதை விட்டுட்டு நாம் டைரெக்டாக அரிசி மாவையே அதில் கொட்டி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அது வேகவே வேகாதுங்க. உள்ளே பார்த்திங்கன்னா சவ்வு சவ்வுன்னு இருக்கும், வேகாமல் இருக்கும் நமக்கு. வெளியே பார்த்திங்கன்னா கருத்து போயிருக்கும் நமக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.